ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருத்திஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம உடலுக்கு குளிர்ச்சியான இளநீர் பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதை ஒரு பேனில் ஊற்றி 1/4 லிட்டர் வர அளவுக்கு நல்லா சுண்ட காய்ச்சிக்கணும். இப்போ நம்ம 20 to 25 மினிட்ஸ் சுண்ட காய்ச்சியாச்சு. அதை இறக்கி வச்சிடலாம். இப்போ நம்ம இளநீர் பாயாசம் செய்ய 2 இளநீரில் இருக்கிற தேங்காய் எடுத்திருக்கோம். அதில் ஹார்டாக இருக்கிற தேங்காயை எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட 1/4 கப் இளநீரை சேர்த்து பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஏற்கனவே துருவி வச்சுருந்த 1 கப் தேங்காவை எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கொஞ்சம் இளநீர் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சு. அதை ஒரு துணியில் போட்டு வடிகட்டி தேங்காய் பாலை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்த 1 கப் தேங்காய்க்கு அதே 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் கிடைக்கும். அடுத்து பாயசத்துக்காக 10 முந்திரி பருப்பை நெய்யில் போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இளநீர் பாயசம் செய்ய தேவையான எல்லா பொருளையும் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஃபஸ்ட்டு காய்ச்சி வச்ச பாலை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். அடுத்து 1/4 கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். அடுத்து அரைச்சி வச்சிருக்க இளநீர் தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து 1 கப் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அடுத்து இளநீரில் இருக்கிற லேசான தேங்காயை எடுத்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கடைசியாக வறுத்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு சுவையான இளநீர் பாயாசம் ரெடி.